Hi guys, welcome to Job for Projects. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரன்வே ப்ராடக்ட் கவுண்டர் தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அது வந்து சீரியல் மானிட்டர்ல மட்டும்தான் ரீட் பண்ற மாதிரி. நம்ம இந்த வீடியோவில் எல்சிடியில் அந்த ரன்வே கவுண்டர் நம்ம ரீட் பண்ற மாதிரி பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி கோடிங் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஆஷ்லாக் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் நம்ம எல்சிடி யூஸ் பண்றதுனால அதோட லைப்ரரி ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். லிக்விட் கிறிஸ்டல் 12th 11th 5th 4th இந்த பின்ஸ்ல எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது ட்ரிகர் பின் எக்கோ பின். ட்ரிகர் பின்னை நம்ம 7th பின் நம்ம ட்ரிகர் பின்னு நேம் வைக்கிறோம். 6th பின் நம்ம எக்கோ பின் நேம் வைக்கிறோம். ஓகே, இந்த ரெண்டு பின் நேம் வச்சுட்டு அது அவுட்புட் எடுக்கிறோம். ஓகே, இங்கே அவுட்புட் இன்புட் எடுத்து வச்சு இனிஷியல் கவுண்டர் 0ல இருக்கணும். இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கவுண்டர் 0ல இருக்கணும். கரண்ட் ஸ்டேட்டும் 0 இருக்கணும், ப்ரீவியஸ் ஸ்டேட்டும் 0வா இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வாய்ட் செட்டப் ஒரு ப்ரோக்ராம் நம்ம செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சீரியல் டாட் பிகின் சீரியல் மானிட்டர்லையும் ரீட் பண்ணணும், ப்ளஸ் எல்சிடியிலே ரீட் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பின் மோட். ட்ரிகர் பின்னை நம்ம அவுட்புட்டாக எடுக்கிறோம். ட்ரிகர் பின்னா அங்கேருந்து அனுப்புறது, எக்கோ பின்னா அங்கேருந்து வாங்குறது, அதை நம்ம இன்புட்டாக எடுக்கிறோம். ஓகே, இப்போ எல்சிடி டாட் பிகின் 16x2 16x2 எல்சிடி யூஸ் பண்ணிக்கிறனால 16:2 போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வாய் லூப் மறுபடியும் பண்ணிட்டு இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா லாங் டியூரேஷன் டிஸ்டன்ஸ் டிஜிட்டல் ரைட். ட்ரிகர் பின் ஃபர்ஸ்ட் லோவாக இருக்கணும். மைக்ரோ செகண்ட்ஸ் 2 மைக்ரோ செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிஜிட்டல் ரைட் ட்ரிகர் பின் ஹையாக இருக்கணும். அது 10 மைக்ரோ செகண்டுக்கு ஹையாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா டிஜிட்டல் ரைட் ட்ரிகர் பின் லோவாக இருக்கணும். டியூரேஷனுங்கிறது நம்ம ஃபிட் பண்ணுறோம். என்னன்னு ஃபிட் பண்ணுறோம்னா பல்ஸ் யூனின்னு வருதா, அது எக்கோ பின் ஹையாக இருந்தால் டிஸ்டன்ஸ் டியூரேஷன், இந்த டியூரேஷன் இருக்கா, இந்த டியூரேஷன் டிவைடட் பை 2 டிவைடட் பை 29.1 இதான் ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இது சென்டிமீட்டருக்காண்டி ஃபார்முலா, நீங்கள் மீட்டர்ஸ் கூட இந்த ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ இஃப் டிஸ்டன்ஸ் 8 விட பெருசா 8 சென்டிமீட்டரோட பெருசா இல்லைன்னா ஈக்குவலாக இருந்தால் கரண்ட் ஸ்டேட், அதாவது 8 சென்டிமீட்டருக்குள்ள ஓகே இருந்தால் கரண்ட் ஸ்டேட் ஈக்குவல் டு 1, அதாவது ஒரு ப்ராடக்ட் கவுண்டர் ஆகிருக்கு அது மென்ஷன் பண்ணணும். எல்ஸ் கரண்ட் ஸ்டேட் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இங்கே அப்ளை பண்ணுறோம். டிலே இது கவுண்ட் பண்ணுறதுக்கு 500 மில்லி செகண்ட்ஸ் வச்சுருக்கோம், அதாவது ½ செகண்ட். ஓகே, இஃப் இந்த கரண்ட் ஸ்டேட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் ஸ்டேட் இதுக்கு வித்தியாசம் ஆச்சுன்னா இஃப் கரண்ட் ஸ்டேட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துச்சுன்னா கவுண்டர் ஈக்குவல் டு கவுண்டர் பிளஸ் 1, அதாவது இப்போ 1 0 0 பிளஸ் 1, 2 2 பிளஸ் 1, 3 3 பிளஸ் 1 அப்படியே போயிட்டே இருக்கணும் அடுத்தடுத்த கவுண்டர்ல. இதை நம்ம சீரியல் மானிட்டர் பிரிண்ட் பண்ற மாதிரி வச்சிருக்கோம். கவுண்டர் எல்சிடி ஃபர்ஸ்ட் கிளியர் பண்றோம். இப்போ 1 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் கிளியர் பண்ணிட்டு அடுத்த எல்சிடி நம்ம பிரிண்ட் பண்ண வச்சிருக்கோம். ஓகே, இதான் நம்ம கோடிங்ஸ். இது மறுபடியும் அடுத்தடுத்து இது வாய் லூப்ல கொடுத்தனால அடுத்தடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு மறுபடியும் மாற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, இவ்வளோ ப்ரோக்ராமு. இப்போ நம்ம இதை கம்பைல் பண்ணிப்போம். கம்பைல் ஆகிட்டு இருக்கு. இதோட சர்க்கியூட்ஸு அண்ட் ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் வெப்சைட்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. கோடிங் நான் வெப்சைட்டில் கொடுக்குறேன். ஓகே, கம்பைல் ஆகிட்டு இருக்கு. இப்போ கம்பைல் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் ஆகும்போது இது கம்பைல் தான் ஃபர்ஸ்ட் ஆகும். அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கம்பைல் ஆயிரும். ஓகே, ஏற்கனவே கம்பைல் பண்ணனால ஃபாஸ்ட்டாக கம்பைல் ஆயிரும். இப்போ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. டன் அப்லோடிங். ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்ட்குள்ள போகலாம். இதான் ப்ராஜெக்ட். இப்போ இந்த எல்சிடிலேருந்து எதுவுமே இருக்காது இனிஷியலாக, ஏன்னா நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் கிராஸ் ஆகலையா. இது Arduino எல்சிடி எப்படி கனெக்ட் பண்ணுற சர்க்கியூட்ஸ் நான் வெப்சைட்டில் தரேன். நீங்கள் ஒரு பிகினர் இருந்தீங்கன்னா பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணி பாருங்க, அதோட சர்க்கியூட் நான் தரேன். நீங்கள் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துருச்சு ப்ராஜெக்ட் செய்றீங்கன்னா இந்த எல்சிடி ஷீட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது அல்ட்ராசோனிக் 7th பின்னை கொண்டு போய் நம்ம ட்ரிகர் பின்னை கொண்டு போய் 7th பின்னில் கனெக்ட் பண்ணியாச்சு. எக்கோ பின்னை 6th பின்னில் கனெக்ட் பண்ணியாச்சு. ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு ப்ராடக்ட் கிராஸ் ஆகுதுன்னா 1ன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ ரெண்டாவது ப்ராடக்ட் ட்ரான்ஸ் ஆச்சுன்னா 2ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, 2 3. நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் கிராஸ் ஆச்சுன்னா 4ன்னு அது பிரிண்ட் ஆகும். ஓகே, 4 பிரிண்ட் ஆகுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னொரு ப்ராடக்ட் கிராஸ் ஆகுதுன்னா இது டிலே கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மூலியமாக அதை நீங்கள் வேரி பண்ணலாம். ஓகே, இப்போ இன்னொரு ப்ராடக்ட்டு
இன்னொரு ப்ராடக்ட்டு ப்ளஸ் ஒன்று வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் கிராஸ் ஆச்சுன்னா +1 அப்படின்னு வந்து கவுண்ட் பண்ணும். இது வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போனோன்னே நம்ம வந்து அந்த மோட்டரை ஆஃப் பண்ணுற மூலயமா கூட நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் நம்ம இன்னைக்கு பார்த்த ப்ராஜெக்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.